ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு பிஸி மாம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குப்பமேனி சோப் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்கு காஸ்டிக் சோடா 124 கிராம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. காஸ்டிக் சோடா ரொம்ப கூடிடக்கூடாது, கரெக்டான அளவாக இருக்கணும். அதனால் அக்யூரேட் மெஷர்மெண்ட் எப்போவுமே சோப் மேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்ததாக டிஸ்டில்டு வாட்டர் வந்து 248 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நான் காஸ்டிக் சோடாவோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லை சொல்யூஷன் ரெடி பண்ணும்போது எப்போவுமே வந்து இந்த தண்ணியை வந்து காஸ்டிக் சோடாவோட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் அதை அப்படியே இருக்கணும், ஓகேவா? அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்ததாக இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் மெஷர் பண்ண போகிறது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 255 கிராம் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்கு நான் 5 விதமான ஆயில்ஸ் அண்ட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டாக நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 170 கிராம் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற ஆயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சோப்போட குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தரமான ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் எப்போவுமே கோல்டு ப்ராசஸ் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கோல்டு ப்ராசஸில் கிடைக்கிறதில்ல. அது வந்து நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 42 கிராம் அளவு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு தடவை கிளியராக சொல்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் 255 கிராம், ஆலிவ் ஆயில் 170 கிராம், அதுக்கடுத்ததாக கேஸ்டர் ஆயில் 42 கிராம், அண்ட் ஃபைனலாக கோகோனட் ஆயில் வந்து 340 கிராம் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே சோப் மேக்கிங் பண்ணும்போது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு செட் ஆஃப் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு ஆயில் நம்ம ஆட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஆயில் சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நம்ம தேவையான அளவு காஸ்டிக் சோடாவும் மெஷர் பண்ணி எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இல்லை, அதுக்கு பதிலாக நான் ஆல்மண்ட் ஆயிலை போட்டு பண்ணலாமா, என்கிட்ட இருக்கிற ஆயிலை வச்சு பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படி என்றைக்குமே பண்ணக்கூடாது. இந்த ஆயிலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு இன்னொரு ஆயில் நம்ம கொண்டு வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம காஸ்டிக் சோடா கேல்குலேஷன் போட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் எப்போவுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கிற ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அண்ட் அதே அளவான காஸ்டிக் சோடா வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ வேறு விதமாக நம்ம ஆயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம மெஷர்மெண்ட் போட்டு கேல்குலேஷன் போட்டு தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோப் ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நான் 42 கிராம்ஸ் ஆஃப் ஷியா பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஆயில் கூட மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து ஏதாவது பட்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, லைக் ஷியா பட்டர், கோகோ பட்டர், அந்த மாதிரி எந்த பட்டர் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, அதை வந்து நல்லா ஸ்பேச்சுலா வச்சே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் பிளெண்டர் போடும்போது உங்களுக்கு ஆயிலோடு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ வந்து அந்த பட்டரை வந்து ஆயிலோட மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஓகேங்களா? இப்போ மெல்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெல்ட்டிங் டெம்பரேச்சரும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற ஆயிலும் வந்து சமமானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தனி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நான் மெல்ட் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஆயிலோடு வந்து பிளெண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிளெண்டர் போட்டிங்கன்னா அவங்களோட பட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆயிலோட ஈவனாக பிளெண்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ நான் இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிக்சிங்க்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் லையை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன், ஓகேவா? நம்ம அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து காஸ்டிக் சோடா போட்டு லை சொல்யூஷன், டிஸ்டில்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி லை சொல்யூஷன் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்ச அந்த ஆயிலை வந்து இதோட நான் சேர்த்துக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ ஆயில், அதுக்கப்புறமா வந்து லை சொல்யூஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்தோடனே பிளெண்டர் போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான்
பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளெண்டர் போட்டுக்கலாம். ஓகேவா? எடுத்தோடனே வந்து பிளெண்டர் போட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரேசிங் ஃபார்ம் ஆகுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே பிளெண்டரை போட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா திக்கான ட்ரேசிங் சீக்கிரமாகவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து பிளெண்டர் போட்டால் போதும். இப்போ இந்த பவுடர் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம வந்து பிளெண்டர் போட்டதுக்கப்புறமா இந்த லம்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகி ஈக்குவலாக வந்து ஆயிலோட அந்த சோப் பேட்டரோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் பிளெண்டர் போட போகிறேன். பிளெண்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் மேலே கூடி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா உள்ள கூடி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா மேலே தான் வந்து அந்த லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் மேலே ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பேட்டர் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஃபைனலாக எசென்ஷியல் ஆயில்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கோங்க. சோப் மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வர ட்ரபிள் என்னென்னா இந்த ட்ரேசிங் ஃபார்மேஷன் தான். ட்ரேசிங் எனக்கு சரியாக ஃபார்ம் ஆகலை, சீக்கிரமாக திக்காயிருச்சு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து ட்ரேசிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆயில்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து பிளெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ட்ரேசிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரேசிங்கோட ஃபார்மேஷன் வந்து நீங்கள் எடுக்கிற ஆயிலை பொறுத்தும் வந்து அதோட டைம் வேரி ஆகும். சில ஆயில்ஸ்க்கு சீக்கிரமாக ட்ரேசிங் ஆகும், சில ஆயிலுக்கு கொஞ்சம் லேட்டாக ட்ரேசிங் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் சோப் மேக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாகிடும். எப்போவுமே ஸ்பேச்சுலா வச்சு மேலே லைட்டாக வந்து நீங்கள் அந்த வேவியாக வந்து நீங்கள் அந்த பேட்டரை வந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் அந்த பேட்டரில் வந்து விழுகணும். அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த டைம் வந்து நீங்கள் வந்து உங்களோட மோல்டில் வந்து போர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன மாதிரி டிசைன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சோப் மேக்கிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே வந்து இந்த ஃபைனல் ப்ரொசீஜர் தான். ஸோ நமக்கு எப்படி வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம டெக்கரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சோப் மேக்கிங் வீடியோ ரெகுலராக போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இப்போ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ், சோப் மேக்கிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் க்ரீம் மேக்கிங், ஜெல் மேக்கிங்னு நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக நான் அதுக்கடுத்த வீடியோ நான் போடுறேன். இல்லை சோப் மேக்கிங்லேயே வந்து ரெகுலராக நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னாலும் சோப் மேக்கிங் வீடியோஸும் இன்னும் நிறையா நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சோப்புக்கான டீட்டெயில்டு ரெசிபி வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video. Subscribe and stay tuned with Busy Mom channel.